அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருக்கின்றது. இந்த அரசு மேகதாதியில் ஒரு தனி அரசின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அரசின் தனி தீர்மானத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது சட்டமன்ற அவையிலும் அந்த அரசின் தனி தீர்மானம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த அரசின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். பிறகு அவருடைய கட்சியினர் வழிமொழிந்தார்கள். விவாதம் விடப்பட்டது. எதிர்வரிசையில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் அந்த விவாதத்திலே பங்கு பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தோம். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பதிலுரையில் நடுவர் மன்றம் அமைக்கப்படுவது குறித்து கருத்தை தெரிவித்தார். இது தவறானது. ஏற்கனவே அரசின் தனி தீர்மானத்தில் எது முன்மொழியப்பட்டதோ அதைத்தான் அவர் பதிலுரையிலே தெரிவித்திருக்க வேண்டும். ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சட்டப்பேரவை விதி 104 கீழ் என்ன திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அவை தலைவருடைய அனுமதி பெற்று அவையில் முன்மொழிய வேண்டும். பிறகு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஓட்டெடுப்பட வேண்டும். பிறகுதான் ஏற்கனவே அரசின் தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் 104 சட்டப்பேரவை விதி 104 கீழ் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். தற்போது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே 2018 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுக்கப்பட்டு விட்டது. அதோடு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன. திரு கர்நாடக முதலமைச்சர் அவர்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். 5ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ அல்லது 5ஆம் தேதியோ தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக சென்று பெங்களூருக்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று பத்திரிகையில் ஊடகங்களிலும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற முதலமைச்சரை நாங்கள் வரவேற்போம், அவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுப்போம். அதோடு தயாராக ஒரு ஹெலிகாப்டரை தயார் செய்திருக்கின்றோம். அவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி இன்றைக்கு கர்நாடகத்தை சுற்றி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் கருத்து சொல்ல வேண்டும் என்று அதில் தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்பதுதான் பொருள். அது மட்டுமல்ல, காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு தினந்தோறும் 3500 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அணையிலிருந்து காவிரிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணையம் அதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு சிவகுமார் அவர்கள் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை நாங்கள் நிறைவேற்றப்பட மாட்டோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்துவில்லாமல் இது குறித்து கர்நாடகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெற்று அதற்கு பிறகுதான் முடிவு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அதேபோல்தான் நான் ஏற்கனவே 31/7/2022 நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அப்பொழுதே நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இன்றைக்கு மேகதாது பிரச்சனை என்பது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும்.
அதோட தமிழ்நாட்டில் இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து பிறகு சட்டங்களோடு கலந்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினோம். நான் சொன்ன கருத்தின் போலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.